ஒவ்வொருத்தரும் ஒரு ரிச்சுவல் இருக்கும். ஒரு பர்த்டே வரும்போது என்ன பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சிலர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. காலகாலமாக நான் பண்ணது வந்து மார்னிங் வந்து ஓகே அப்பா அம்மா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கிட்ட வந்து என்னுடைய ஹலோ சொல்லிவிட்டு நேராக வந்து என்னோடய ஃபேன்ஸையும் முக்கியமாக என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து அனைவரும் மீட் பண்ணுறது தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவு தான், வேறு எதுவும் கிடையாது. எப்போ எங்கே மீட் பண்ணாலும் அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு. உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. யார் கவிதா மேடமாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மீனாட்சி சுந்தர் சார் ஆகட்டும், அவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் ஜஸ்ட் ஜாயின். இன்றைக்கி வந்து சீனியர் ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லோரும் மீட் பண்ணும்போது ஒரு தடவை எங்கே மீட் பண்ணாலும் யாரும் இருக்கட்டும் எல்லாருமே பத்திரிகை சார்ந்த அனைவருமே எங்கே என்ன சந்தித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக வந்து எப்போயுமே மீட் பண்ணுவாங்க. அதை பரிமாறுறது, பேசுகிறது, இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, க்ரீட்டிங்ஸோ இல்லாட்டி மீட்டிங்கில் வந்து இந்த இன்டர்வியூ பண்ணுறதோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பர்த்டே மறுபடியும் என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். பத்திரிகை நண்பர்களும் சரி, என்னோட குடும்பத்தில் சேர்ந்த அனைவரும் சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இது வெயிலும் கூட பார்க்காம நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுறது வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது முக்கியமாக வந்து இப்போது என்னுடைய மன்ற சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு நற்பணி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தலைக்கவசம் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டுருக்கோம். ஏன்னா உயிரை காப்புறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த தலைக்கவசம் வந்து உயிரை காப்புறது தலைக்கவசம் வந்து ஒரு குடும்பத்தை காக்கிற ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ அது வந்து இப்போது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய இடத்துல பாணி ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் டூ வீலர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு நீங்கள் வந்து உங்களையும் நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனால் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க, வண்டி ஓட்டுங்க, ஒழுங்காக ஓட்டுங்க, வேகமாக போகாதீங்க தான் வந்து சஜஷன், தான் அட்வைஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அனைத்தும் மறைந்தது நீங்கள் தான். ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்மால் ஃப்ரம் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. பட் உங்கள் எல்லாரையும் வந்து ஐ வாண்ட் யூ டு ஆல் டு பி ஹாப்பி. அண்ட் இந்த வெயில் சம்மர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி சேஃப். அண்ட் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ எல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஓட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.